சென்னை ஹெரிடேஜ் மோட்டார் கிளப் சார்பில் பழமையான பாரம்பரிய கார்களின் அணிவகுப்பு சென்னையில் நடைபெற்றது. 1920களில் இருந்து 1970 வரையில் உபயோகத்தில் உள்ள கார்கள் இதில் பங்கேற்றன. இது குறித்த செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். வாகனங்களின் மீதான மோகம் ஆண்டுகள் கடந்தாலும் மாறுவதில்லை. புதிய வாகனங்கள் வாங்குவதில் சிலருக்கு எந்த அளவிற்கு ஆர்வம் உள்ளதோ அதேபோன்று பழமையான கார்களை சேகரிப்பதிலும் பலருக்கு ஆர்வம் உள்ளது. அவ்வாறு பழமையான கார்கள் மீதான மோகம் கொண்டவர்களுக்காக சென்னையில் நடந்த அணிவகுப்பில் நூற்றுக்கணக்கான கார்கள் பங்கேற்றன. கலையம்சத்துடன் இருக்கும் இந்த கார்களை வாங்கி அதனை பராமரிப்பதில் உள்ள ஆர்வம் காரணமாக இதுவரை 40 பழங்கால கார்களை சேகரித்துள்ளதாக கூறுகிறார் ரஞ்சித் பிரதாப். சின்ன வயசுலேருந்து இது ஒரு பேஷன் காரன்னாவே. ஸோ எங்கள் ஃபேமிலிலேயே ஒரு 4-5 வண்டி சின்ன வயசுலேருந்து இருக்குது. இப்போ இந்த குரூப்லேயே ஒரு 4-5 வண்டி வச்சுருந்தோம். 2002 ஐ தாட் ஐ மஸ்ட் ஸ்டார்ட் கலெக்டிங். ஸோ அப்போத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ண கலெக்ஷனு. இப்போ ஒரு 40 வண்டி இருக்குது வீட்டில். இந்த பேரணியில் 100க்கும் மேற்பட்ட கார்கள் அலங்கரித்து இருந்தாலும் இருசக்கர வாகனங்கள் மீது மக்களின் கவனம் இருந்தது. குறிப்பாக 1926ஆம் ஆண்டு தயாரான ராணுவ இருசக்கர வாகனம் அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தது. இதனுடைய கியர், கிளட்ச், ஹெட்லைட் மற்றும் ஆக்சிலரேட்டர் என்று அனைத்தும் மாறுபட்டு இருந்தது. பழமையான வாகனத்தை வாங்க ஆகும் செலவை விட அதன் உதிரி பாகங்கள் வாங்க அதிக செலவாகும் என்று தெரிவிக்கிறார் வாகன உரிமையாளர் சுமந்த். வேறு பைக்கு வேறு காசு, இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆனால் பார்ட்ஸ்க்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்குது. பைக் ரொம்ப சீப்பாக இருக்கும், பார்ட்ஸ் தான் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும். வெளிநாட்டிலேருந்து வாங்குறோம்ல, அதனால தான் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும். பழமையான கார்களின் அணிவகுப்பை ஏராளமான பொதுமக்கள் ஆர்வத்துடன் கண்டு களித்தனர். ஒளிப்பதிவாளர் நவீனுடன் லாவண்யா, நியூஸ் 7 தமிழ், சென்னை. Thank you.